2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து ஒட்டுமொத்தமா பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்குங்கிறது பார்க்க முடியுது. ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்துல மோடிக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னு போற இடம்புல ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் கட்சி தான் இன்னுமே ஒரு பெரிய பதற்றத்துல இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த யாருமே வரமாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வட இந்தியால இன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம், குறிப்பா ஊபி அது சார்ந்த பகுதிகளில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன பிரச்சாரம் பண்ணதுன்னு சொன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் சங்கராச்சாரியார்களால் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர எதிர்ப்பு தெரிவிச்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அதே ராமரை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு மன அழுத்தத்தின் உச்சத்துல இருக்கோ, காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய பதற்றத்துல இருக்கோ, அதனாலதான் எதிர்த்த ராமரையே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் அட்லீஸ்ட் ஓட்டுக்காக ராமரையும் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு